அப்பா வந்து ஒரு ஒரு பொருட்கள் ஈட்கிறதுக்கான ஒரு கருவியாவை நீ பார்க்குற அப்படின்னா, நீ உண்மையாகவே அப்பான்ற உலகத்தை ரொம்ப தப்பான டைமென்ஷனில் பார்த்துட்டு இருக்குன்னு அர்த்தம். நான் இப்பயே சொல்கிறேன், சம்பாரித்து கொடுத்தாலும் சரி, சம்பாதிக்கலனாலும் சரி, அந்த உயிர் மாதிரி ஒரு அற்புதமான உயிர் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. பாவண்டா, நிறைய அப்பாங்களாம் 1000 வலியை உள்ளே வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல மாட்டாங்க. எத்தனையோ அப்பாங்களுக்கு உடம்புல வந்து கை கால் வலிலாம் இருக்கும். எத்தனையோ அப்பாவுக்கு வயிற்றுக்குள்ள பிரச்சனை இருக்கும், ஸ்கின்ல பிரச்சனை இருக்கும், அவங்களோட ஹெல்த்தே வேற மாதிரி இருக்கும். நிறைய அப்பாங்களுக்கு எக்கச்சக்க ஸ்ட்ரெஸ் இருக்கும். ₹1 சம்பாதிச்சாதான் அதோட வேல்யூ தெரியும் நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், நம்ம அப்பா சம்பாதிக்கிறது என்றைக்குமே தன்னோட கஷ்டத்தை நம்மக்கிட்ட பெருசாக பதிவு பண்ணதே இல்லை. எதை கேட்டாலும் வாங்கிக்கோ, எதை செஞ்சாலும் செஞ்சுக்கோ. எத்தனை அப்பாங்க ஃபாரினில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எத்தனை அப்பாங்க கடலில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஷிப்லையும் இதுலையும். எத்தனையோ அப்பாங்க வேற வேற ஊரில் கூலி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எத்தனையோ அப்பாங்க வேற வேற ஊரை விட்டு வேற வேற ஊரில் அந்த பாண்டை நான் இப்பயும் சொல்றேன். நம்ம அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல போய் நிற்கிறது ஒவ்வொரு பையனும் இருப்பாங்க. நம்ம 1000 அடிச்சுப்போம், 1000 பிடிச்சப்போம், 1000 விட்டு கொடுப்போம், எல்லாம் இருக்கு. ஆனால் அப்பா மேலே கண்ணுக்கே தெரியாத ஒரு ஒரு பாண்டு இருக்குல்ல, பாண்டு, அதுதான்டா ஃபாதர்ஹுட். அந்த ஃபாதர்ஹுட் மேலே இன்னைக்கு ப்ராமிஸ் எடுத்து இந்த லைஃப்பில் என் அப்பாவை கடைசி வரைக்கும் நானும் வேல்யூ பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், விட்டே கொடுக்க மாட்டேன். இந்த வேல்யூபிளான பர்சனுக்காக நானும் என்னோடய வேல்யூவை ஏற்றுவேன். ஒரு நாள் அப்பா வந்து பயங்கரமாக சந்தோஷப்படுற ஒரு விஷயம் எது அப்படின்னா, தன்னோட பிள்ளைங்க நல்ல பேர் வாங்கும்போது அப்பாவுக்கு பயங்கர பெருமையாக இருக்கும். வெளியே சொல்லிக்க மாட்டார், நைட்டு பேசுவார் நிறைய நேரங்களில் அம்மா கிட்டேயும் மற்றவங்க கிட்டேயும். ஆனால் நம்ம முன்னாடி பேச மாட்டார். அவருக்கு ஒரு ஒரு நம்மளை பற்றி ஒரு புரிதல் இருக்கும். சின்ன வயசுலேருந்தே பார்க்குறாருல, இவளை தாண்டி இவன்கிட்ட சொல்லணும், ரொம்ப ரொம்ப சொன்னால் இது பண்ணிவிடுவான் அது பண்ணிவிடுவான்னு சொல்லிட்டு நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக